ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான கோதுமை தோசை தாங்க ஊற்ற போகிறோம். கோதுமை தோசை வந்து வலுவழுப்பாக இருக்கணும், நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. நமக்கு அந்த வலுவழுப்பு தன்மைலாம் இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாக சூப்பரான ஒரு கோதுமை தோசை தாங்க ஊற்ற போகிறோம். வாங்க அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போகிற ரெசிப்பிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. கோதுமை வந்து நான் 2 கப்பு சேர்க்குறேங்க. இது வந்து கடையில் வாங்கின கோதுமை தான். நீங்கள் வீட்டில் உள்ளது கடையில் உள்ளது நீங்கள் எது வேணாலும் சேர்த்திக்கலாம். 2 கப்பு சேர்த்திக்கோங்க. 2 கப்பு கோதுமை மாவுக்கு 1 கப்பு வந்து அரிசி மாவு சேர்த்திக்கோங்க. இது கடையில் வாங்கின மாவு தாங்க. அதுவும் நம்ம எது வேணாலும் சேர்த்திக்கலாம். கடையில் உள்ளது வீட்டில் உள்ளது எது வேணாலும் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. நம்ம கோதுமை வளர்ந்தோம்ல அதே கப்பில் நம்ம தண்ணி அளந்துக்கலாம். நான் 2 கப்பு இப்போ தண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ இன்னொரு கப்பு சேர்த்திக்கலாம். 3 கப்பு தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு விஸ்கு வச்சு நம்ம நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்படி நல்லா ஸ்மூத்தாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இப்போ நம்ம மறுபடியும் வந்து இன்னொரு கப்பு தண்ணி சேர்த்திக்கலாம். மொத்தம் 4 கப்பு தண்ணி சேர்த்திருக்கோம். இதோட சேர்த்தி நம்ம 5 கப்பு சேர்த்திருக்கோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு வந்து நமக்கு வந்து இந்த பதத்தில் இருக்கணும். இதை நம்ம எப்படியே ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம வெங்காயம்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் வந்து நான் 2 வெங்காயம் எடுத்துருக்கேங்க. 2 வெங்காயம் எடுத்துகிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களால் எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவு நீங்கள் நறுக்கி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து 3 மிளகாங்க. 3 மிளகாய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட கேரட் பீன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட வந்து சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதெல்லாம் இப்போ வந்து மாவில் நம்ம சேர்த்துடலாம். நீங்கள் வந்து சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்காமல் அதுக்கு பதிலாக மிளகாத்தூளுக்குள்ள தனி மிளகாத்தூள் நீங்கள் அது சேர்த்திக்கோங்க கொஞ்சமாக. வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நல்லா தூளாக பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. கையில் நல்லா இப்படி பேசணி மாதிரி சேர்த்திக்கோங்க. சோம்பு வந்து 1 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. 1 ஸ்பூன் சோம்பு வந்து நான் வந்து அப்படியே லைட்டாக வந்து நுணுக்கிட்டு சேர்த்திருக்கேன். பாருங்கள், மாவு இப்போ கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். நான் மறுபடியும் 1 கப்பு தண்ணி சேர்த்திருக்கேங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த கோதுமை மாவை தோசை மாவை எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். நீங்கள் கரண்டிலே ஊற்றிக்கலாம், இல்லை ஒரு டம்ளர் எடுத்து கூட நம்ம இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். நல்லா வெந்ததையும் நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், தோசை எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம தோசை மாவை பார்த்துக்கு இல்லாமல் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் நம்ம கலக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து தோசை இந்த மாதிரி கிறிஸ்பியாக வரும். நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் அப்படியே செய்யுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி சூப்பரான தோசை வரும். நீங்கள் இந்த மாதிரி தோசை செஞ்சு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அவங்க தோசை செய்கிற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார் எது கூட வேணாலும் சாப்பிட்லாங்க. எல்லாத்து கூடவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.